என்னடா ஒரு டேபிளை போட்டு முன்னாடி நிற்கிறோமேன்னு பார்க்குறீங்களா? ட்ராவல் vlog தானே இருக்கும், இது என்ன புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? சரி எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா சொல்லுப்பா. நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப எங்களோட லைஃப்பில் ஒரு மெமரபிளான ஈவெண்ட்டை கேப்சர் பண்ண டீமையும் அந்த டெலிவரபிள்ஸையும் உங்களுக்கு காட்ட போகிறோம். அன்னைக்குமா தமிழ் பார்த்துருப்பீங்க, பார்த்து தான் வந்திருப்பீங்க, என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 8 months ஆகுது. டேட் வந்து கரெக்டாக சொல்றியா இல்லையா? நான் பார்க்க போகிறேன். 16th July 2021. ஒரு வருஷத்துக்கே இந்த இதுனா 14th 2 நாள் கழிச்சு அப்படி சொல்ல வந்தேன். ஸோ நம்ம சீக்கிரம் வீடியோவில் போயிடலாம். கல்யாணம் ஆகி 8 months ஆகுது. ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கொடுக்க கொஞ்சம் லேட் ஆனதால ஆல்பமும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. அதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத மேடம் சொல்லுவாங்க. நாங்க வந்து போட்டோகிராஃபி செலக்ட் பண்றதுக்காக, அதாவது என்ன டீம் வந்து எங்களுக்கு பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஃபுல்லாக இன்ஸ்டாகிராமில் தான் சோர்ஸ் பண்ணோம். ஸோ நிறைய பேர்கிட்ட என்கொயர் பண்ணுவோம். பட் என்ன எங்கள் பட்ஜெட் வந்து மேட்ச் ஆகலை. எல்லாமே வந்து ஜாஸ்தியாக தான் இருந்தது, எதுவுமே எங்கள் பட்ஜெட்டில் இல்லை. எப்படின்னா லைக் ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். பட்ஜெட் ஃபஸ்ட்டு இல்லாமல் ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். யார் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, எந்த டீம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக நாங்கள் ஸ்டூடியோ மாதிரி போகாமல் இன்ஸ்டாகிராம் தான் நாங்கள் வந்து ஒரு சோர்ஸாக யூஸ் பண்ணோம் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் வந்து கண்டுபிடிக்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் பெஸ்ட்டு யாருன்னு டிசைட் பண்ணி அவங்கக்கிட்டலாம் வந்து கோச் கேட்க ஆரம்பித்தோம். ஃப்ரம் லைக் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ்லேயே நாங்கள் சர்ச் பண்ண ஆட்ஸ்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு இவங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதில் கேட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு 3 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். அதில் நாங்கள் செலக்ட் பண்ணது தான் வந்து ட்ரீம் லைட் மீடியா. ஸோ அவங்க ஃபோட்டோஸ் பார்த்தோம், எங்களுக்கு பிடிச்சது, எங்கள் பட்ஜெட்டில் இருந்தாங்க. ஸோ அவங்க தான் நாங்கள் புக் பண்ணோம். என்கேஜ்மெண்ட் அப்போ அந்த ஆல்பம்லாம் எல்லாருக்குமே பிடிச்சது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெட்டிங் அண்ட் மேரேஜுக்கு வெட்டிங் அண்ட் ரிசப்ஷனுக்கு புக் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பேக்கேஜ் வரும்போது நம்ம எதிர்பார்க்குற பட்ஜெட் இருக்காது. பிகாஸ் நம்ம எக்ஸ்ட்ரா டெலிவரபிள்ஸ் அதெல்லாம் இருக்கிறது. எங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் லைக் எப்படி இருக்குங்கிறது தெரியல. பட் எங்களுக்கு வந்து வெறும் ட்ரெடிஷ்னல் வீடியோ, ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாருமே கேண்டிட் ஃபோட்டோ பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் கேண்டிட் வீடியோவும் வேணும். அப்புறம் என்னெல்லாம் ட்ரோன்லாம் இருந்தால் நல்லா இருக்குமே, அந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஆசைகளும் இருக்கு இல்லையா? பிகாஸ் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மெமரி அதை பெஸ்ட்டாக கேப்சர் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் போகிறப்போ கொஞ்சம் ப்ரைஸில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ நமக்கு ஒரு ப்ராப்ளமாவே இல்ல ஃபைனல் அவுட்புட் வந்த பிறகு. ஏன்னா அது பார்த்தப்போ டெலிவரபிள்ஸோட இதை பார்க்குறப்போவே நமக்கு வந்து பரவாயில்ல, கொடுத்த காசுக்கு நல்லா தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இதுவே வந்திருந்தது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம அந்த டெலிவரபிள்ஸ் எல்லாத்தையும் ஆல்பம் வேற என்னெல்லாம் கொடுத்தாங்க நமக்கு அப்படிங்கிறத பார்த்து போகிறோம். ஸோ வீடியோவில் போயிடலாமா? ஏன் கூட அங்கே வீடியோக்குள்ள போகலாமா? ஸோ இதுதான் நம்ம டெலிவரபிள்ஸ் பேக். ஹாப்பி மெமரிஸ் மூமெண்ட்ஸ் ஹாப்பி மூமெண்ட்ஸ்னு போட்டிருக்கு. வெட்டிங் ஒரு ஆல்பம் இருக்க போது, ரிசப்ஷன் ஒரு ஆல்பம் இருக்க போது. வேற என்ன எக்ஸ்ட்ரா டெலிவரபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணது. அது இல்லாமல் நாங்கள் போஸ்ட் வெட்டிங் ஒன்று பண்ணோம், அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது, எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எது போகலாம் தான் சேம் கான்செப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரிஸ்லேருந்து போயிடலாம். என்னென்ன காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்தாங்கன்னு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ இது வந்து நாங்கள் அந்த வெட்டிங் முடிச்சுட்டு எங்களை போட்டு பாடுபடுத்தினாங்க. ஆல்ரெடி முடியலடா, எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தால் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் சூப்பராக நிறைய போஸ்ட், அதான் வெட்டிங் முடிஞ்ச அந்த டைமில் இருக்கிற ஃபோட்டோஸில் ஒரு ஃபோட்டோ தான். மூச்சு திணற தூக்கி இந்த ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்த காம்ப்ளிமெண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கேலண்டர் கொடுத்துருந்தாங்க, வெட்டிங்க்கு ஒன்று, ரிசப்ஷனுக்கு ஒன்று. ஸோ இதான் அந்த கேலண்டர். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட வெட்டிங் ஆல்பம்.
ஸோ நாங்கள் இப்போ 2 ஆல்பம், அதாவது ரிசப்ஷன் அண்ட் வெட்டிங் இருக்கிறதால ஒன்றை வந்து வெர்டிக்கலாக டிசைன் பண்ணலாம் அண்ட் இன்னொன்று வந்து நம்ம ஹாரிசான்டலாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வெட்டிங்கை வந்து நான் தான் சொன்னேன் உங்களுக்கு. ஆமாம், அதுவே தெரியல. வெரி குட். ஹவ் யூ? ஸோ நான் தான் அவங்ககிட்ட சொன்னேன். பட் அவர் என்ன சொன்னார்னா, வெட்டிங்க்கு நம்ம வெர்டிக்கல் போகலாம், ரிசப்ஷனுக்கு ஹாரிசான்டல் போகலாம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா வெட்டிங்கில் மொமெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். லைக் அந்த தாலி கட்டுற சீனாக இருக்கட்டும், அந்த விளக்கு எடுத்துகிட்டு வர்றது, அந்த மாதிரி சீன்ஸ்லாம். சீன் மீன்ஸ் எமோஷன்ஸ். யா, அதான் ஃபிலிம் மேக்கர்னா அப்படிதான்ப்பா ஃபியூச்சர். சரி, அந்த மாதிரி எமோஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதால நமக்கு வெர்டிக்கலில் நம்ம அந்த மாதிரி ஃப்ரேமிங்ஸ் கொஞ்சம் நல்லா விளையாடலாம். அதனால் வெட்டிங்க்கு வந்து வெர்டிக்கல் எடுத்துக்கோங்க, இதுக்கு வந்து ரிசப்ஷனுக்கு வந்து ஹாரிசான்டல் எப்பயும் போல பண்ணிக்கோங்க, ஏன்னா அது மேக்ஸிமம் வந்து நிற்கிற மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெர்டிக்கலை வந்து வெட்டிங்க்கு எடுத்தோம். ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே வருது. இந்த பாக்ஸே வந்து அழகாக க்யூட்டாக இருக்குது. ஸோ இதுதான் எங்களோட வெட்டிங் ஆல்பம். கிட்டத்தட்ட ஒரு 50 பேஜஸ் இருக்குது இதில். 50 ஷீட்ஸ். முன்னாடி வந்து எங்களோட ஃபோட்டோ ஒன்று வந்து இந்த கிளாஸ் எம்போஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க, அது நல்லா இருக்கு. ஸோ அப்படியே நாங்கள் பேச நீங்கள் பேரலி ஆல்பத்தில் ஒரு சில ஷீட்ஸ்லாம் பார்ப்பீங்க. ஸோ இது இந்த ஆல்பம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் லைக் ஒரே மாதிரி ஷீட், ஒரே மேட் ஃபினிஷ் ஆர் ஒரே மாதிரி ஃபினிஷ் இல்லாமல் லைக் அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஃபினிஷ் நிறைய கொடுத்துருக்காங்க. சில இடத்துல கிளாசி ஃபினிஷ் இருக்கும், சில இடத்துல மேட் ஃபினிஷ் இருக்கும். ஒரு ஷீட்டில் வந்துட்டு என்னோட சாரீக்கு ஏற்ற மாதிரி என்னோட நகை அதெல்லாம் வந்துட்டு அது என்ன பர்ஃபெக்ட் அது வந்து ஒரு எம்போஸ் பண்ணி காட்டுற மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்க, அதுவுமே நல்லா இருக்கு. ஸோ ஷீட்டுக்கு டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ் வந்து ஆல்பமில் வந்து செட் பண்ணி ஒரு மேகசினுக்கு ஷூட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ஷீட் இருந்தது, அந்த ஷீட்டும் நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாம், ஸோ அதான் வெரைட்டி ஆஃப் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி தான் இவங்க ஆல்பம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் ஆர்டராக அப்படியே போடாமல் பேக்ரவுண்ட்ஸ்லேயும் ஒர்க் பண்ணுறது, ஜஸ்ட் கொச்சான்னு இருக்காமல் அது ஒரு நல்ல ஒரு டிசைனிங் வந்து உங்களோட ஆல்பம்ஸில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் மேபி நிறைய பேர் மார்க்கெட்டில் நிறைய நல்ல சூப்பராக பண்ணுறாங்க. பட் எங்களுக்கு பண்ணதில் நாங்கள் சொல்கிறோம். ஸோ எங்களுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க் நிஜமாலே நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ வெட்டிங் ஆல்பம் இதுதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம வெட்டிங் ஆல்பத்தை முடிச்சிருச்சு, பார்த்து முடிச்சாச்சு. சாப்பிட்டு ஐட்டம் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது எடுத்து ஒரு சைடு வச்சிருந்தோம். ரிசப்ஷன். ஸோ சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஹாரிசான்டல் ஆல்பம் ரிசப்ஷன். ஸோ இதுதான் அந்த பாக்ஸோட டிசைன், உள்ள வந்து ஆல்பம் இருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபோட்டோ ஒன்று போட்டு ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுத்து முன்னாடி ஃபோட்டோ போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ராப்பர்ஸே கொஞ்சம் நல்லா இருக்குது, ரொம்ப ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ராப்பர்ஸ் ஆல்பம் அது எல்லாமே ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ இப்போ நம்ம ரிசப்ஷன் ஆல்பத்தை அப்படியே பார்த்துக்கலாமா? ஸோ ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்கள் ரிசப்ஷனில் ஸ்டார்ட் ஆனதே கொஞ்சம் லேட்டாக தான், அதனால் எங்களை வச்சு நல்லா செஞ்சாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்கிற பேரில். நல்லா பண்ணியிருந்தாங்க. முன்னாடி லைட்டு வை கீழே பாரு மேலே பாரு. லாஸ்ட் டயர்ட் ஆகிட்டோன்னா ஒரே நாளில் மார்னிங் வெட்டிங் ஈவினிங் ரிசப்ஷனால சரி டயர்ட் ஆகிட்டோம். அப்படி இல்லைன்னா இன்னுமே நல்லா நீங்கள் சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட்லாம் வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி போஸ்ட் வேணும், நம்ம இன்ஸ்டாகிராம் பார்த்து இந்த போஸ்ட் வேணும், கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் கேப்சர் பண்ணணும்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவும் எப்படி பண்ணலாம், இன்னும் பெட்டராக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணுவாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. நாங்களும் கொஞ்சம் எடுத்துருந்தோம், அதெல்லாம் கொஞ்சம் போஸ்ட் வெட்டிங்கில் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பிளைட் பண்ணோம். வெட்டிங் டைமில் எடுத்து வச்சிருந்தாலும் டைம் இல்லை. ஒரே நாள் மார்னிங் கல்யாணம் ஈவினிங் ரிசப்ஷன், நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் பண்றது அப்படிலாம் இருந்துச்சு. அதனால கரெக்டா ஆயிடுச்சு டைம். நிறைய சூப்பரான ஷாட்ஸ், நிறைய எங்களோட கப்புள் ஷாட்ஸ் தான் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்திருந்தது. அண்ட் கேண்டிட் ஷாட்ஸும் நிஜமாக ஃபேமிலி மெம்பர்ஸோட கேண்டிட் ஷாட்ஸ்லாம் நிஜமாலே சூப்பராக வந்திருந்தது. ஸோ ரிசப்ஷனும் சூப்பராக போச்சு. அண்ட் ரிசப்ஷன்லேயும் ட்ரோன்லாம் யூஸ் பண்ணி நிறைய ஷாட்ஸ்லாம் எடுத்தாங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஈவன் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணோம், நாங்கள் வெட்டிங் வந்து ஆக்சுவலி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணோம். ஸோ அதுவும் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த பாசிபிலிட்டியும் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆல்பம் வந்து நாங்கள் 2 ஃபேமிலி சைடும் சரி நாங்களும் சரி ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட், சூப்பராக இருந்துச்சு ஆல்பம்.
அதான் deliverables வந்து ரோம் சைடில் ஒரு வெட்டிங் அண்ட் ரிசப்ஷன், அதே மாதிரி நாங்கள் எங்களுக்கும் தனியாக ஆல்பம் கேட்டிருந்தோம். ஸோ அது மாதிரி இன்னும் எங்கள் ரைட் சைடுக்கும் வந்துட்டு ஒரு வெட்டிங் ஆல்பம், ஒரு ரிசப்ஷன் ஆல்பம். ஸோ அந்த ரிசப்ஷன் ஆல்பம்ல வந்து பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கலர். எங்களுக்கு அந்த மாதிரி நீட் வேணும், அதாவது 2 ஆல்பமும் வேணும். நம்ம வீட்டில் ஒன்று வச்சுக்கிறதும் அவங்க வீட்டில் வச்சுக்கிறதுக்கும் 2 ஆல்பமாக வேணும்னு சொல்லி கேட்டதால அவங்க அதுவுமே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் சேர்ந்ததால எங்கள் பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. ஸோ எங்கள் 3 ஈவெண்ட்டும் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க, என்கேஜ்மெண்ட், வெட்டிங் அண்ட் ரிசப்ஷன். 3மே அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. 3 ஆல்பமும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ளஸ் ஒவ்வொரு டைமும் கேலண்டர் அண்ட் அந்த ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போஸ்ட் வெட்டிங் ஷூட் பண்ணது. ஏன் லேட் ஆச்சுன்னா காம்ப்ளிமெண்ட்ரியா வந்தது. போஸ்ட் வெட்டிங் நாங்கள் எப்போ பண்ணோம்னா 3 months முடிஞ்சிருச்சு, கல்யாணம் முடிஞ்சு 3 months கிட்ட ஆயிடுச்சு. அப்போதான் நாங்கள் வந்து போஸ்ட் வெட்டிங் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு போலாமா வேண்டாமா, அதுதான் மெயின் ரீசன். அது சொல்ல வந்துட்டு கொரோனா தான் நாங்கள் வந்து லேட் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் போஸ்ட் வெட்டிங் மேகசின். ஸோ இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஸோ போஸ்ட் வெட்டிங் ஷூட் வந்து நாங்கள் ஒரு 3 ட்ரெஸ்ஸஸ் வந்து டிசைட் பண்ணிக்கிட்டோம். 2 பேரும் மேட்சாக இருக்கிற மாதிரி 3 ட்ரெஸ்ஸஸ் டிசைட் பண்ணிட்டு ஸ்டூடியோ 24 இல்லை சீக்ரெட் கார்டன் சொல்லிட்டு ஒரு ஸ்டூடியோ 24 சீக்ரெட் கார்டன் ரெண்டுமே யோசிச்சோம். ஆனா அங்க நாங்க போல. அப்புறம் நாங்க சீக்ரெட் கார்டன் டிசைட் பண்ணிட்டு அங்கதான் போனோம். அங்கதான் ரேட் ஈக்குவலி நல்லா இருந்தது. பட் எங்க பட்ஜெட் வந்துட்டு கொஞ்சம் கம்பேர் ரொம்பலாம் டிஃபரன்ஸ் இல்ல. ஒரு 2000 ரூபாய் அதுக்கு ஒரு டிஃபரன்ஸ். அதனால 4 hours பேக்கேஜ் புக் பண்ணிட்டு ஸ்டூடியோ சீக்ரெட் கார்டன் போனோம். பத்தியா உனக்கு ரோல் ஆகுதுல. சீக்ரெட் கார்டன் அன்னைக்கு வேற கொஞ்சம் மழை. டீம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்துட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி ட்ரிசில் ஆகும்போது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி டக்குன்னு போய் ரெடி பண்றது அவங்களுக்கு தான் நிறைய வேலை இருந்திருக்கும். நான் வந்துட்டு நாங்க போய் அப்படியே ரெடி ஆகிறதுக்கு ஒரு 1/2 நாள் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த போஸ்ட் வெட்டிங் மேகசின். செம்மையா வந்திருக்குது. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது இதுதான். ஸோ இது ஆக்சுவலி ஸோ அந்த இடத்துல நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். 3 ட்ரெஸ்ஸஸ்லேயும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். சப்போஸ் நீங்கள் வந்து ஹேர் ட்ரெஸ்ஸர் அதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டுட்டு போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேக்கேஜ் புக் பண்ணிக்கோங்க. இது வந்து நாங்களே பண்ணிக்கிட்டோம் ரூமில் தான். ஸோ அதனால எங்களுக்கு 4 hours பேக்கேஜ் புக் பண்ணிவிட்டு நாங்கள் ரெடி ஆனோம். நல்லா இருந்துச்சு. அங்கே நிறைய செட்டப்ஸ் வச்சுருந்தாங்க. அதான் அந்த பிளேஸோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ வேறு ஏதோ பிளேஸில் போய் எடுக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸில் போய் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த ஆல்பம் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஆல்பம்னு சொல்லலாம். மேகசின் ஆல்பம், அந்த போஸ்ட் வெட்டிங்கோட ஆல்பம். ஸோ எங்களோட கிரியேட்டிவ் ஷாட்ஸ், அதாவது நாங்கள் இதில் பார்த்து எடுத்து வச்சதுல வந்து இந்த ஷார்ட்டு. என்னப்பா சொல்றியா? நான் சொல்லலை, உன்னோட கிரியேட்டிவ்லாம் இல்லை. லைக் இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்பிரேஷன் பார்ப்போம் எந்த மாதிரி ஷார்ட்லாம் எடுக்கலாம் அப்படின்னு. அதில் ஒரு ஷார்ட் வந்து இந்த ஷார்ட் வந்து பிடிச்சிருந்து. லைக் அந்த பின்னாடி லைட் வச்சுட்டு எங்களோட சில்க் அவுட் மாதிரி எடுக்கிற மாதிரி இதுவுமே சூப்பராக எடுத்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் அப்போ போஸ்ட் வெட்டிங் அப்போ எடுத்திருக்கோம். எல்லாமே சூப்பராக வந்துச்சு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதுதான். என்னடா ஏதோ பொட்டியே கட்டுற அப்படின்னு நினைக்கிறீங்க. உள்ள ஒரு பென்ட்ரைவ் இருக்குது. ஸோ இதில் தான் வந்து எங்கள் வெட்டிங், ரிசப்ஷன் வீடியோ அண்ட் கேண்டிட் வீடியோ 3மே இருக்குது. ஸோ வீடியோஸும் வந்து நிஜமாலே செமையாக பண்ணியிருந்தாங்க. நல்லாவே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது டீசர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. செம்மையாக எடிட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிங்க் ஆச்சு. ஆக்சுவலி எங்கள் ரிசப்ஷனில் என்னோட சிஸ்டர் வந்துட்டு ஒரு டான்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாமே வேற சிங்கில் வந்து கரெக்டாக மியூசிக் மேட்ச் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க டீசர். கேண்டிட் வீடியோவுமே நல்லா இருந்துச்சு. நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. லைக் அவங்க தெலுங்கு, நான் மலையாளம், அதனால எல்லாம் வந்து 2 லாங்குவேஜ் சாங்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா இருந்துச்சு. கேண்டிட் வீடியோவும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ரிசப்ஷன் வெட்டிங் வீடியோ ஆஸ் யூஷுவல் அங்கே நடந்தது ஃபுல்லாகவே ஜஸ்ட் கமெண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி தானே இருக்கும். இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. ஹாப்பி மூமெண்ட்ஸ் ரெஜிஸ்டர்ட் இன் அவர் யூடியூப் சேனல். ஃபியூச்சரில் பார்க்குறப்ப நல்லா இருக்கும்ல. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்கள் கல்யாணம் ஆக போகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு DLM ரெஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களோட deliverables எப்படி இருக்கும் யூஸ் ஆகும். அண்ட் மோரோவர் சொல்ல மறந்துட்டேன்டா, DLMோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்புறம் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அதெல்லாம் கீழே கொடுக்குறோம். ட்ரீம் லைட் மீடியா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இவன் கமலேஷ் தான் அவங்க லீடு. ஸோ அவர் வந்து சூப்பராக நமக்கு என்ன தேவையோ பண்ணுறது எல்லாமே நமக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணி கொடுப்பாரு, ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாரு.
அந்த விஷயத்துல கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் கூட நல்லா இருந்துச்சு. அதனால நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிங்க்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ அவ்வளோதான் மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் Bye bye bye. from